திமுக மற்றும் அதிமுகவின் பாரம்பரிய இரட்டை ஆட்சியை முறையடித்து அரசியலில் அதிரடியாக தடம் பதித்துள்ள நடிகர் விஜய் மே மாதம் 7ஆம் தேதி ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வாக்காளர்கள் அவருக்கு அமோக ஆதரவு அளித்துள்ள நிலையில் அவர் தமிழகத்தின் உயரிய பதவியை கைப்பற்ற தயாராகி வருகின்றார். தனது முதல் தேர்தலிலேயே 108 இடங்களை கைப்பற்றி சாதனை படைத்துள்ள விஜய் இன்று தமிழக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளார். இந்த நிலையில் 234 இடங்களை கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவைப்படுகின்றன. விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்னும் 10 இடங்கள் குறைவாக உள்ளது. இதனால் தமிழகத்தின் தளபதியாக முடிசூட விஜய் மாற்று கட்சிகளின் ஆதரவை நாட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி 5 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. அவர்கள் விஜய்க்கு ஆதரவளிக்க முன் வந்துள்ளனர். இருப்பினும் காங்கிரஸ் இணைந்தாலும் பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கை இன்னும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில் விஜய்க்கு ஏற்பட போகும் நிலைமை என்ன? சிறிய கட்சிகளின் ஆதரவை பெற்று 118 என்ற மேஜிக் எண்ணை விஜய் எட்டினால் ஆளுநர் அவரை ஆட்சி அமைக்க அழைப்பார். இது மிக சுலபமான வழியாகும். தன்னிடம் போதிய எண்ணிக்கை இருப்பதாக விஜய் ஆளுநரை நம்ப வைக்க முடிந்தால் ஆளுநர் அவரை ஆட்சி அமைக்க அனுமதிக்கலாம். ஆனால் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு மூலம் அவர் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 174 மற்றும் 175 கீழ் 2 பிரிவுகளின் கீழ் ஆளுநருக்கு இதற்கான அதிகாரம் உள்ளது. ஒருவேளை விஜயால் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாது என ஆளுநர் கருதினால் இரண்டாவது பெரிய கட்சியான திமுகவை ஆட்சி அமைக்க அழைக்கலாம். திமுகவிற்கு இந்த தேர்தலில் 59 இடங்கள் கிடைத்துள்ளன. விஜய் தரப்பில் ஒரு சிறிய சிக்கல் உள்ளது. தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை வென்றிருந்தாலும் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளார். அவர் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதனால் தமிழக வெற்றி கழகத்தின் பலம் 107 குறையும் போது மேலும் சபாநாயகர் தேர்வு செய்யும் போதும் பலம் 106 மாறும். இத்தகைய சூழ்நிலையில் பெரும்பான்மைக்கான இலக்கு 117 குறையும். இருப்பினும் இந்த 117 என்ற எண்ணிக்கையை உறுதி செய்வது விஜய்க்கு அவசியமாகும். இவ்வாறானதொரு சூழ்நிலையில் மற்றொரு வழிமுறை என்னவென்றால் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சில உறுப்பினர்கள் அவைக்கு வராமல் இருந்தால் அவையில் இருப்பவர்களின் எண்ணிக்கையில் பாதிக்கு மேல் ஆதரவு இருந்தால் போதுமானது. இதற்காகவே கட்சிகள் தங்களது எம்எல்ஏக்களை பாதுகாப்பாக ரிசார்ட்களில் தங்க வைக்கும் முறையை இந்திய அரசியலில் கடைபிடித்து வருகின்றது. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் பெற்று தனிப்பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுகவிற்கு 59 இடங்கள், அதிமுகவிற்கு 47 இடங்கள், காங்கிரசிற்கு 5 இடங்கள், பாமகவிற்கு 4 இடங்கள், IUML, CBI, VCK, CBM தலா 2 இடங்களை கைப்பற்றியுள்ளது. பாஜக, தேமுதிக, அமமுக தலா 1 இடத்தை கைப்பற்றியுள்ளது. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் விஜயினால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர்வதற்கு ஆரம்ப சிக்கல்களாக பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஒருவேளை விஜய் பெரும்பான்மையை நிரூபித்துவிட்டால் நாளைய தினமே முதலமைச்சராக பதவியை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.